வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. குரு பெயர்ச்சி மேன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, இந்த குரு பெயர்ச்சினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் வந்து பயிற்சி ஆவாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரிஷப ராசியில மே மாதம் 14ஆம் தேதிக்கு ரிஷப ராசியில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு வரப்போறாரு. அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மீன ராசி பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா குருவோட அதிபதி தான் மீனராசி. இப்ப மீனராசி உங்க ராசி நாதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டு குரு வந்து 8ஆம் இடத்தையும் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை துணிஸ்தானத்தையும் பாக்குறாரு. 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு பொறுத்தளவுல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சனி ஜென்ம சனியா உங்க ராசியில இருக்காரு. அந்த ஜென்ம சனியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்டதுல ஒரு நல்லது எது அப்படின்னா உங்க ராசி நாதன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ங்கிறது பண்றது. என்ன கேட்டீங்கன்னா மெயினா 7.5 சனி நடக்கும்போது உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. அப்படி குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆயுளுங்கிறது கண்டிப்பா ஒரு கெட்டியான பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா உடம்புல எதுக்கெடுத்தாலும் ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவு. இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்குப்பா, எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வந்திருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதனால வந்து நிம்மதியான ஒரு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள். நிறைய பேத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு விரயம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி நினைச்சவங்களுக்கு கூட இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பாக்குறாரு, தொழில்ஸ்தானத்தை பாக்குறாரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மீன ராசிய நிரந்தரம் இல்லாத தொழில்ங்கிறது இருக்கும். எந்த வேலைக்கு போனாலும் அங்கு ஒரு கெட்ட பேர்கள், அவமானங்கள், பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன். நீங்க உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தா நீங்க மத்தவங்களை நம்பி கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் மீன ராசிக்கு. அதே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தொழில்ல ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது கட்டாயம் அமையும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமா, நம்ம என்ன தொழில் பண்றது, எந்த தொழிலுக்கு போனாலும் பிரச்சனை இருக்கு, இல்ல வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, அங்க போனாலுமே நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா, இப்படிங்கிறது பல சூழ்நிலைகளும் பல கவலைகள் நீங்க பட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிரந்தரமான தொழிலும் நிம்மதியான தொழிலும் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுக்குள்ள போயிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்துட்டு என்ன நம்ம அங்க எதிர்பார்த்த தொழில் வேற, கிடைச்ச தொழில் வேறங்கிறது அமைஞ்சிருக்கும். ஆனா கிடைச்ச தொழில் கிடைச்சுமே நம்மளால அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம இவ்வளவு நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம வந்து இங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிம்மதியான வேலைங்கிறது கண்டிப்பா அமையும். நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழிலை விட்டுட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்புங்கிறது கண்டிப்பா அமையும். நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். நிரந்தரமான வேலைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு வந்து இடம் மாற்றங்கள் வரும், அது எல்லாமே வரும். பட் இருந்தாலுமே கூட 7.5 சனி ஒரு பக்கம் நடக்கிறனால
ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடக்கிறதுனால எந்த ஒரு வேலை உங்களுக்கு அமைஞ்சாலும் நீங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே சக்சஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது இல்லாம 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கும் பொழுது அது சுப விரயமா மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப சுப விரயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு திருமணம் அமையல, வீடு கட்ட முடியல, நம்மளால ஒரு இடம் வாங்க முடியல, வீட்டுல நல்ல காரியங்களே நடக்கலையே, எப்ப பார்த்தாலும் கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், இது மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு, வாகன யோகம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு நிரந்தரமான வேலை, நிம்மதியான வேலை கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம உயர் பதவிகள் தேடி வந்தாலுமே கூட உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் வரும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு கட்ட முடியாதவங்க நிறைய பேர் ஒரு வீடுங்கிறது ஒரு கனவா இருக்கும். அப்படி கனவா இருக்கும் பொழுது நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப உங்களுக்கான இடமும் உங்களுக்கான ஒரு வீடு கட்ட வேண்டிய யோக அமைப்பும் கண்டிப்பா இருக்கு. இதனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வீடு கட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வீடு கட்டிருக்காங்க நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சக்சஸ்ங்கிறதா மாறும். நிறைய பேத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா லோன் கிடைக்கல, பேங்க்ல பிரச்சனை, இல்ல மேஸ்திரிகிட்ட பிரச்சனை, இது மாதிரி சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாகவும் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேத்துக்கு திருமணம் அமையல, வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படி இருந்தவங்களுக்கு கூட இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்க நிறைய பேர் தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வரும். அகல்கால் வைக்காதுங்க. கடன் வாங்கி நம்ம ரொம்ப ஆடம்பரங்க வாழ்க்கையை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அதுவும் போகாம ஒரு தைரியத்தோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடும் மற்றவங்களை சார்ந்தோ இல்லை மற்றவங்களை நம்பி இறங்கி பண்ணாம உங்க மேல நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப மீனராசி பொறுத்தளவுல ஜென்மச்சனை இருந்தாலும் கூட நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் குரு உங்களுக்கு கரெக்டான இடத்துல குரு பார்வை படுறதுனால, உங்க ராசியை பார்க்கறதுனால, குரு 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறது நீண்ட ஆயுளும் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். அதனால நீங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோட கண்டிப்பா நீங்க செயல்படுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாய திருமணங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிலவும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். கடன் தொல்லைகள் ஒரு பகுதி கட்டக்கூடிய சுச்சுவேஷன்ங்கிறது வரும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புத பயிற்சியா இருக்கும். பொன்னான குருவா உங்களுக்கு அமையும். அதனால நீங்க ஆவலுடன் எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறும். இப்ப நம்ம சொன்னதை ஒரு பொது பலனா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் நமக்கு நல்லா இருந்து குரு உங்க ஜாதகத்துல நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பொது பலனை விட உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் எப்படி இருக்கு, நமக்கு நடக்கக்கூடிய யோகங்கள் நல்லா இருக்கான்னு மட்டும் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் கேட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.